ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து ஆக்சுவலாக போன இதில் வந்து என்ன பண்ணேன்னா போன இதில் வந்து நான் என்ன நடத்தினேன்னா எக்ஸசைஸ் 2.1 ஃபுல்லாக முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை வந்து எப்படி ரெக்டாங்குலர் ஃபார்மில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது, அப்புறம் ஆர்கன் பிளைனை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆர்கன் பிளைன், அப்புறம் அடிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர், சப்ராக்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர், மல்டிபிளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், அதெல்லாம் பார்க்க போகிறோம். தென் எக்ஸைஸ் 2.2 அதுவும் பார்க்க போகிறோம். அப்புறம் பேசிக் அல்ஜிபிரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அதுவும் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் வந்து ரொம்ப எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதனால் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் ஒரு வீடியோ எடுத்து போகிறதுக்கே எனக்கு 2 hours ஆகுது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை ஹார்ட் ஒர்க். நீங்கள் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு மானிட்டைசேஷன் ஆகும். ஸோ பார்த்து செஞ்சு விடுங்க. ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஸோ வந்து இப்போ ரெக்டாங்குலர் ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம் வந்து பார்க்க போகிறோம். ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரெக்டாங்குலர் ஃபார்ம் இன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குல்ல, A + IB, அதை வந்து ரெக்டாங்குலர் ஃபார்மில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறதுனா A + IB, X + IBன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து ஒரு கிராஃபில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். எக்ஸுங்கிறது வந்து ரியல், ஒய்ங்கிறது வந்து இமேஜினரி. ஸோ ஒரு கிராஃபில் வந்து எக்ஸ் ஆக்சிஸை வந்து ரியல்னு வச்சுருக்காங்க, ஒய் ஆக்சிஸ் வந்து இமேஜினரி வச்சுருக்காங்க, ஐ. ஓகேவா? எக்ஸ், ஒய் தான் வந்து இப்போ 3 + 4i, அது வந்து இதை இமேஜினரியே வச்சுருக்காங்க. ஓகேவா? இப்போ அதுக்கு பேர் தான் ஆர்கன் பிளைன். ஆர்கன் பிளைனா என்னன்னா, நான் உங்களுக்கு வாசிச்சே காட்டுறேன், அப்போ தான் புரியும். A complex number is equal to x plus I is uniquely determined by an unordered pair of real numbers x, y. ஓகேவா? இமேஜினரி ஆல்ஃபா + I பீட்டா, ஓகேவா? சில காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து சும்மா ரெப்ரசென்ட் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் ஃபிகர் நம்பர் 2.6 2.6 நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அடிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான வந்து ஒரு கான்செப்ட். அடிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அடிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை ஆட் பண்ணால் அதோட ரிசல்டன்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து எங்கே இருக்கும் அப்படி கேட்குறாங்க. அடிஷன் ஆஃப் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், let z1 be x1, I y1, z2 is equal to x2, I y2. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அந்த மூணாவது இது எங்கே இருக்கும் அப்படின்னா, எங்கே இருக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதை நம்ம படித்து காட்டுறேன். ஓகேவா? ஓகே, ஓகேவா? அடிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் z1 + z2 இருக்குல்ல, ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரியல் வந்து ஆட் பண்ணிட்டு இமேஜினரி ஆட் பண்ண, அவ்வளோதான். x1 + x2 + I × y1 வந்துருமா, y2. ஓகேவா? சப்ராக்ஷன் சேமாக தான் இருக்கும். z1 - z2 x1 - x2 + I × y1 - I2. மல்டிபிளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸும் சேமாக தான் இருக்கும். மல்டிபிளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து மட்டும் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் வேறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள், மல்டிபிளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் z1 = 2 + I1 இருக்குங்க, z2 = 6 + 5i. ஓகேவா? ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் லைக் தட் தான் அந்த 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கு அதே மெத்தட் தான். 2 + 3i is equal to 6 + 5i, which is nothing but 12 + 18i + 10i + 15i square, which is nothing but 12 + 28i + -15. இதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன் பார்த்துருக்கீங்க. இது வந்து இதாக போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இப்போ வந்து என்ன சொல்கிறதுனா, இப்போ வந்து ஒரு அல்ஜிபிரிக்காக நான் வந்து x1 + y1 கொடுத்துருக்கேன், x2 y2 கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ இது எக்ஸ்பேண்ட் பண்ணால் x1 டாட் y2 x1 y2 +
y1 x1 y2 is equal to minus x1 y2 plus y into இப்படிதான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பை ஐ, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ஐயால் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்னா, அது வந்து லைக் ரொட்டேஷன் கவுண்டர் கிளாக் வைஸில் -90 ரொட்டேஷன் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இசட் பை ஐ. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஐயால் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா அது வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் வந்து 90 டிகிரி ரொட்டேட் ஆகுமா. இது 30 வச்சுக்கோங்களேன். ஐயால் ரொட்டேட் ஆனால் இது இங்கே போகுமா. ஓகேவா, கவுண்டர் கிளாக் வைஸ். ஓகேவா கான்செப்ட். ஓகே, இப்போ வந்து இந்த கான்செப்ட் வச்சு ஆக்சுவலாக ஒரு இதை டிரைவ் பண்ணலாம். ஓகேவா, இப்போ வந்து இங்கே 3 + 4i இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 3 - 4i, அதாவது x, y இருக்கிறது என்னவா மாறும்? ஐயால மல்டிப்ளை ஆனா x, y வந்து 3, 4ஆ? இதில் ஹிடன் கான்செப்டே இவ்வளோ இருக்கணுங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். ஓகேவா, ஐயால மல்டிப்ளை ஆனா 3i - 4. ஓகேவா, -x, y. ஓகே, ஓகேவா, which is nothing but the mirror image, right? The mirror, right? ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேவா, இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட். ஓகே, இப்போ வந்து எக்ஸாம்பிள் 2.2 எக்ஸசைஸ் 2.2 பார்க்கலாம். அப்புறம் பேசிக் அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அதையும் பார்த்துடலாம். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் 2.2ல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டதுன்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ரியல் நம்பர் x and y if the complex number 2 + i into x plus 1 - i into y is equal to plus 2i - 1 equal to x plus -1 plus 2y y plus 1 plus i. இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன கண்டுபிடிக்கும்? x and y கண்டுபிடிக்க சொல்லுவாங்களா? ஓகேவா, இப்போ வந்து 2 எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அவ்வளோதான். plus ix plus y minus iy plus 2i minus 3 is equal to x minus y plus 2i plus i plus 1. இது என்னது? x minus i plus இதெல்லாம் ரியலா? i plus i காமன் எடுத்தா 2i plus 1 2x plus y i காமன் எடுத்தா minus இப்போ வந்து இது இங்க வந்துருச்சு. இது ரெண்டு இருக்கா? இப்போ 2i இது ரெண்டு காமன் எடுத்தா இது வெளியே வந்துருச்சு. y plus என்னோட எக்ஸ்பேண்ட் பண்றேன். find the value of real values x and y both are equal னு கேட்டிருக்கீங்களா? example 2.2 ஓகேவா, 2 plus i into x plus 1 minus i into y plus 2i minus 3 equal to like x plus minus y plus 2i into y plus 1 plus i. ஓகேவா,
இது ரெண்டும் ஈக்குவல். ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 2x ப்ளஸ் ix ப்ளஸ் y x minus y plus x minus y plus 1 plus y into 2y plus 1. ஓகேவா? இது வந்து ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணால் என்ன ஆகும்? ஈக்குவேட் பண்ணால் வந்து 2x plus y minus 3 equal to x minus y plus 1. x plus 2y equal to 4. இது ஒரு ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன ஆகும்? x plus 2 equal to 2y plus 1. ஓகேவா? x plus 2y is equal to 4, 2y plus 1, x plus 2 is equal to 2 x plus 1 equal to x is equal to 1. இங்கே வந்து லைக் ஐயை வெளியே எடுத்தனா லைக் என்ன வரும்? minus 1 x plus y. ஈக்குவேஷன் 1 2 ஆட் பண்ணால் என்ன ஆகும்? minus y is equal to 3, y is equal to 3, y is equal to 3 அப்படின்னா x equal to x plus 6 equal to 4, x equal to minus 2 and equal to 2. x equal to 2 தான் இல்லையே, minus 2 3 6 minus 2 x plus 2y is equal to 4, x minus 3y is equal to minus 1. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் minus y is equal to 3, y is equal to minus 3. y is equal to minus 3 தானே. if minus 3 னா minus 6 x equal to 10 னா y is equal to 1 னா y equal to 1 னா இதை மைனஸ் பண்ணா ஓகே y equal to 1 sorry, so y equal to 1, so x plus 2 is equal to 4, x equal to 2. ஓகேவா? ஆன்சர் வந்துருச்சு. exercise 2.2 exercise 2.2 நீங்கள் பார்த்துடலாம். அண்ட் exercise 2.2 அண்ட் பேசிக் அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அதுவும் பார்த்துடலாம். லைக் இது ஃபுல் புக்குமே பார்த்துடலாம். லைக் ஃபுல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பார்த்துடலாம், நாட் அ ப்ராப்ளம். இப்போ வந்து லைக் உங்களை நம்பி தான் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இல்லைனா வந்து என் ஹார்ட் ஒர்க்லாம் வேஸ்ட்டாக போயிடும். இப்போ வந்து என்ன நடத்த போகிறேன்னா லைக் ஓகே 2.5 on geometry and locus of complex numbers. ஓகே இப்போ வந்து லைக் எக்ஸசைஸ் 2.2 இது நடத்த போகிறேன். எக்ஸசைஸ் 2.2 வந்து நிறைய சம் இருக்கு. ஓகேவா? எக்ஸசைஸ் 2.2 வந்து நிறைய சம் இருக்கு ஆக்சுவலாக. லைக் இப்போ வந்து லைக் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 3.2.2
என்ன கொடுத்துருக்காங்க லைக் if z is equal to like 5 minus 2y and z is equal to like minus 1 plus 3i. இப்போ வந்து ஒரு ஒரு 7 சப்டிஷன் கொடுத்துருவாங்க z plus w. செகண்ட் வந்து லைக் z minus iw. லைக் தேர்டு வந்து லைக் z 2z plus 3w. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு போட்டுடலாம். ஃபஸ்ட் சம் வந்து z plus w is equal to 5 minus 2y plus minus 1 plus 3i 4 plus I. செகண்ட் வந்து z minus iy. Five minus 2y minus plus I minus 3i square minus 1 is equal to 5 minus I plus 3. ஓகேவா? 8 minus I. 3 is equal to 2z plus 3w. 5 minus 2i plus 3 into 1 minus I plus 3i is equal to 10 minus 4i plus minus 3 plus 9i. It's nothing but 7 plus 5i. ZW is equal to 5 minus 2i into minus 1 plus 3i. Okay, so minus 1 plus 2 into minus 1 minus 2i 5i minus 6i square, அதாவது minus 1. இப்போ வந்து ஃபிஃப்த்து சம்மும் சிக்ஸ்த்து சம்மும் போகணுமா? z square plus 2z w plus w square is equal to a plus b the whole square format is z plus y z the whole square is nothing but 5 plus minus 1 is equal to 4. 16 minus 1 plus 8i 8 15 plus 8i. சம் வந்து z plus x the whole square ரெண்டுமே ஒன்று தான். இது திரும்பி போட்டுக்கிட்டு அவ்வளோதான். Given the complex numbers z plus 3i, okay, represents the complex number and Argand diagram. Given the complex number z equal to 2 plus 3i, represent the complex numbers in Argand diagram. Exercise 2.2 இருக்கு. ஆக்சுவலாக லைக் z is equal to 2 plus 3i அப்படின்னா நீங்கள் புக்கை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸசைஸ் 2.2 தான். ஓகேவா? z எக்ஸாம்பிள் லைக் ஒரு 2 சம் கொடுத்துருக்காங்க. இதை முடிச்சுட்டு லைக் 2.2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப எக்ஸாம்பிள் சம்ஸை போட்டுட்டு திரும்பி 2.3 2.4 நடத்துகிறேன். ஓகேவா? பிரச்சனை இல்லை, நீட்டாக நடத்தி விட்றேன். லைக் வந்து இப்போ வந்து ஃபைண்ட் த மாடுலஸ் ஆஃப் த ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் லோக்கஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், அப்புறம் வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு 2.9 படிச்சுட்டு ஓகேவா? அப்புறம் டிமார்கன் தியரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்குள்ள காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை முடிச்சிட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்து z is equal to 2 plus 3i ஓகேங்களா? ஓகே, லைக் இதை வந்து ஒரு ஆர்கன் டயக்ராம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஓகேவா? இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறதுனா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ ஸ்லோவாக போதா ஃபாஸ்ட்டாக போதுன்னு சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து 2 plus 3னா ஒரு ஆர்கன் டயக்ராம்னா என்ன? ஆர்கன் டயக்ராம் இஸ் நத்திங் பட் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். 6 ஸ்டாண்டர்ட் பற்றி அதே எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்ஸ் தான். எக்ஸ் எக்ஸை ரியலாகவும் ஒய் ஆக்ஸை இமேஜினேஷன். இது 2னா அது 3 1 2 3. ஓகேவா? 2,3 செட்டா. இது வந்து ஐசெட், அதாவது இங்கேருந்து ஐசெட்டானது அப்படியே மாறிடும். விச் இஸ் நத்திங் பட் -3 plus 2i -1 -2 -2i. ஓகேவா? லூஸ் -3 plus 2i -3 plus 2i -3 plus 2i plus z
z is 2 plus 3i ஓகேவா 1 plus 5i minus 1 plus 3i 5i minus 1 இங்க இருக்கு 5 minus 1 5i ஓகேவா இப்போ திரும்பியும் அதே வந்து z minus iz and z minus 5z அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் find the values of the real numbers x and y if the complex number is 3 minus i into x இதெல்லாம் பார்க்க போகிறோம். அடுத்தது எக்ஸைஸ் 2.3 படிக்க போகிறோம் ஓகேவா. அடுத்து 2.4 படிக்க போகிறோம் ஓகே. அடுத்து 2.5 படிக்க போகிறோம் ஓகேவா. இப்போ எக்ஸசைஸ் 2 வந்து என்னன்னா லைக் என்ன கேட்டுருக்காங்க அப்படின்னா லைக் z minus iz கமா z minus iz ஓகே. இப்போ வந்து இசட்டை வந்து அதுலேயே ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம். ஓ ஆக்சுவலாக இது வந்து சிங்கிள்லேயே வந்து ரெப்ரசென்ட் பண்ண சொல்கிறாங்க ஓகேவா. இப்போ வந்து இசட் அதாவது 2 + 3 2 + 3i 2 + 2, 3i ஓகேவா. அடுத்து மைனஸ் ஐ அதாவது மைனஸ் ஐ மல்டிப்ளை பண்ணால் 3 × -1 அதாவது ஐ ஸ்கொயர் வந்து -1 -1 × 1 -1 3 -2i 3 -2i I thought it will be going this side okay okay 3 and -2i okay. And here what happens will be like z minus iz 2 + 3i minus minus here ka 5 + i 5 + i 5i ஓகேவா. அவ்வளோதான். Find the values of the real numbers if x and y of the find the values of the real numbers x and y if the complex numbers இரண்டு ஈக்குவலாக இருந்தால். அதுக்கப்புறம் இது 2.3 ஓகேவா. அடுத்த எக்ஸைஸ் 2.9 ஓகேவா. இப்போ வந்து ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் தி ரியல் x and y if the complex numbers are equal. இந்த சம்ம போட்டு அதுக்கப்புறம் திரும்பி நிறைய எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கு ஆக்சுவலாக. you also have to do that. இப்போ வந்து லைக் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது அதுவும் படிச்சிடலாம். படிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்வெர்ஸ் இருக்குது அதுவும் படிச்சுட்டு லைக் அடிட்டிவ் அண்ட் மல்டிப்ளிகேஷன் இன்வெர்ஸ் முடிச்சு கான்ஜுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அதுவும் படிச்சிடலாம். இது எல்லாமே நடத்த போகிறேன். இது எல்லாமே ஐ திங்க் இட் வில் பி கோயிங். ஏன்னா இப்போ வந்து நான் சொல்ல மாட்டேன் திடீர்னு 1 hour half an hourலேயே முடிஞ்சிருது. ஸோ ஐம் நாட் கோயிங் டு டெல் தட். லெட் மீ கோ லைக் ஹவு மெனி ஹவர்ஸ் இட் இஸ் கோயிங் ஓகேவா. ஓகே இப்போ வந்து எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 3 பார்க்க போகிறோம். ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் தி ரியல் நம்பர்ஸ் x and y if the complex numbers are equal. ஓகே த்ரீ வந்து என்னன்னா இது 3 - i x -2 - i plus 2i plus 1 2x plus -1 plus 2i into y plus 3 plus 2i are equal. இது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் x and y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேவா. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஈக்குவேஷன் தான். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் ஈக்குவேட் பண்ணிவிட்டு x and y கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா. 3x minus ix minus 2y plus 2y plus 5 2x minus 1 plus 2y y plus 3 plus 2y are equal.
இது ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எக்ஸோட எக்ஸ் அண்ட் ஒயோட வெக்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ வந்து 2y-யும் 2y-யும் கேன்சல் பண்ணிட்டு -6. Okay. 3 ஒரு i ஐல வந்து எக்ஸும் y இருக்கு. எக்ஸும் y ஈக்குவலா? ஆஹா, எக்ஸ் ஒய்யும் ஈக்குவல் இல்லை. எக்ஸ் ஈக்குவல் டு -y. எக்ஸ் ஈக்குவல் டு -y-னாலும் ஒன்று தான், ஒய் ஈக்குவல் டு -6-னாலும் ஒன்று தான். We have to find another equation for find the value of x and y, right? So இப்போ வந்து லைக் இப்போ வந்து என்னன்னா லைக் இப்போ வந்து மைனஸ் இமேஜினரி வேல்யூ ஈக்குவேட் பண்ணிட்டோம். லைக் ரியல் வேல்யூஸ்ல என்ன இருக்கு? ரியல் வேல்யூஸ் -2y இருக்கு. -2y எக்ஸ் எங்க இருக்கா? எக்ஸ் இருக்கு. எக்ஸ் -2y ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் குழப்பிடுச்சு. இப்போ வந்து நான் திரும்பி ஃபர்ஸ்ட்ல எழுதுறேன். ஓகேவா? இதுக்கு தான் நீட்டாக எழுதணுங்கிறது. சும்மா இஷ்டத்துக்கு இருக்குன்னா இப்படி தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து எழுத வேண்டியதாக இருக்கு. 3 - i கொஞ்சம் நீட்டாக எழுதுறேன். x + -2 × -1 i + 2i + y ஈக்குவல் டு -1 + 2y இந்த ஐயும் ஒன்றும் குழப்பிடுச்சு சொல்கிறேன். நான் ஐக்கு மேலே ஒரு பெருசாக ஒரு புட்டு வைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் லைக் விச் இஸ் ஐ விச் இஸ் ஒய்ன்ட்டு. ஓகேவா? இப்போ ரியலாக எடுத்தால் 3x - 2y + 2y + 5 = y. இப்போ வந்து y எடுத்தா சாரி ஃப்ரெண்ட்ஸ் சாரி இப்போ வந்து 3x - 2y + 2y 4 மொத்தம் 6 டேர்ம். அதில் 4 டேர்ம் கொடுத்தா மிச்சம் 2 டைம் கொடுப்போம். ஐ எடுத்தா -x + 2 2x - 1 + 2y + y + 3y + 2y. ஓகேவா? இப்போ வந்து 2x தான் உங்களுக்கு ஹோம் சொல்லி தரேன். ஏன் ஹோம் தரேன்னா லைக் வந்து செம்ம ஆக்சுவலாக எனக்கு குழப்பிடுச்சேன்னா இந்த ஈஸியான சம் தான். தலை லைட்டாக இருக்குது இந்த சம்மில். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. 2.3 2.4 2.4 2.5 2.6 2.7. இப்போ 2.3 2.4லாம் வந்து ஒரு மாதிரி ஈஸியான சம்ஸ் தான். ஓகேவா? எதில் வந்து உங்களுக்கு வந்து மெயின் கான்செப்ட் த ரியல் ஃபிலிம் இஸ் கோயிங் டு பிகின் அப்படின்னா லைக் the real film is going to begin after 2.5, right? Geometry and locus of complex numbers. இதில் தான் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஆக்சுவலாக ரொம்ப டஃப்னு பயந்துடாதீங்க. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் ஈஸியாக படிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும்.
அப்பதான் வந்து ஜெயிக்க முடியும். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா எக்ஸசைஸ் 2.3 பார்க்க போறோம். ஓகேவா? எக்ஸசைஸ் 2.3 வந்து பார்க்க போறோம். எக்ஸசைஸ் 2.3 பார்க்க போறோமா? பேசிக் அல்ஜிபிரா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பார்க்க போறோம். அப்புறம் வந்து கான்ஜுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? 2.3 2.2 முடிச்சிட்டேன். 2.1 முடிச்சிட்டேனா? 2.1 முடிச்சுனா இல்லையானு எனக்கே தெரியலையே. 2.1 முடிக்கலனாலும் ஈஸியானது தான், நீங்களே போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. எல்லாமே நடத்திட்டு இருக்க முடியாது. இப்போ வந்து லைக் the basic algebraic properties of complex numbers பொறுத்த வரைக்கும் like there are few properties in which like closure properties, commutative properties and associative properties, additive identity and additive inverse. ஓகேவா? இது பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நடத்துறேன். ஆக்சுவலாக டயர்டாக தான் இருக்கு, இருந்தாலும் நடத்துறேன். ஆக்சுவலாக டயர்டுங்கிற வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது. லைக் லைக் இப்போ வந்து பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் போகலாம். ஓகே, properties of complex numbers. First one வந்து closure properties. closure property அப்படின்னா என்ன சார் கேட்டா, இந்த எல்லா கான்செப்டையுமே நான் நீட்டா பொறுமையாக தான் நடத்துவேன். ஆக்சுவலா லைக் ஏன் சார் நீங்க வந்து ரொம்ப பொறுமையா நடத்துறீங்க அப்படின்னா, like it must reach to each and every student present in the class. கிளாஸ்ல எல்லாருமே மேக்ஸ்ல நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. வீக்கா இருக்கிற ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, ஸ்ட்ராங்கா இருக்கிற ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ I am going to teach in such a way that each and every student is going to understand it. Closure. What is closure? Closure அப்படின்னா இப்போ வந்து இப்ப நம்மளால வந்து உலகத்தை விட்டு வெளியே போக முடியுமா? போக முடியும், ஆனா ராக்கெட் மூலமா தான் போக முடியும். ஓகேவா? சரி, இப்ப ராக்கெட்டே இல்லை அப்படின்னு வச்சுப்போம். Imagine a world in which there is rocket is not invented. I mean the 1850s. ஓகேவா? 1850ஸ்ல ராக்கெட்டை கண்டுபிடிக்கல அப்படின்னா எல்லாருமே உலகத்துல தான் இருப்பீங்க. என்னதான் பண்ணாலும் நீங்க உலகத்துல தான் இருப்பீங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் ஒரு க்ளோசியர் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அடிஷனுக்கு வந்து அண்டர் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ் அண்டர் அடிஷன். ஆக்சுவலாக வந்து க்ளோசியர் அண்டர் அடிஷன் அண்டர் மல்டிப்ளிகேஷன் ரெண்டுத்தையும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ addition of two complex numbers always result in a complex number. அதான் வந்து closure properties. commutative properties வந்து நான் கம்யூட்டேட்டிவ்னா கம்யூட்டேட்டிவ்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக a + b = b + a ன்னு ஒரு 8th or 7th படிச்சிருப்பீங்க. அதான் z1 + z2 = z2 + z3. அவ்வளோதான். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா ஒன்றும் இல்லை, அதான் அந்த 3 a + b + c = a + b + இந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? அடிட்டிவ் ஐடென்டிட்டினா ஒன்றும் இல்லை, ஒரு நம்பர் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட 0 ஆட் பண்ணால் அதே நம்பர் வருது, அதான் அடிட்டிவ் ஐடென்டிட்டி. அடிட்டிவ் இன்வெர்ஸ்னா என்னன்னா, எந்த நம்பர் ஆட் பண்ணால் 0 வரும்? -z. ஓகேவா? ஓகே, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் ஹோல்ட் ஆகுது நாங்கள். ஓகே, இதான் நீங்களே படித்து தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக லைக் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் படித்தா தெரிஞ்ச அவங்க ரொம்ப ஒரு மாதிரி சோம்பேறியாக இருப்பீங்க. சாரி, எப்படி சொல்லக்கூடாது, லைக் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பீங்க. நான் நடத்தினா கொஞ்சம் ஜாலியாக படிப்பீங்களா, அதனால தான் நடத்துறேன். ஓகேவா? z2 + z3 ஓகேவா இஸ் ஈக்குவல் டு z1 + z2 + z1 z3. ஓகேவா? கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் வந்து கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி தான். 2 புரிஞ்சுட்டா வச்சுக்கலாம். ஏன் ஈஸியாக 5 மார்க்கோ 4 மார்க்கோ வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆக்சுவலாக உங்கள் கொஸ்டின் பேப்பரை நான் பார்க்கல ஆக்சுவலாக, லைக் என்ன பேட்டர்ன் கேட்குறாங்கன்ட்டு. ஸோ இப்போ வந்து இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி என்ன மல்டிப்ளிகேஷன் வந்து கேட்குறாங்க. இப்போ என்னன்னா லைக் ரொம்ப 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 சிம்பிளான கேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இது வந்து நீங்களா வந்து என்ன சொல்றது, லைக் காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. முதல்ல எப்படி
how to easily understand the approach, how to easily understand the problem அப்படி புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் எனி நம்பர், எனி ஏதோ நம்பர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் z இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய்னு வச்சுக்கோங்க. இப்போ இதோட இன்வெர்ஸ் கேட்குறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5ஓட இன்வெர்ஸ் என்ன பண்ணுவீங்க? 1/5. 6ஓட இன்வெர்ஸ் 1/6. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 1 வருமா? 1. ஓகே. ஜெட்டோட இன்வெர்ஸ் வந்து லெட்டஸ் அஸ்யூம் அஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா. ஓகேவா? இவங்க யூ ப்ளஸ் ஐவி கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. க்ரீக் லெட்டர்ஸ் ரொம்ப கிளாஸியாக இருக்குங்க க்ரீக்கு. இல்லை நீங்கள் வந்து ஃப்ரீ டைம் இருந்து அந்த க்ரீக் லெட்டர்ஸ்லாம் படிப்பீங்க. ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா எப்சிலான் எடுத்துக்கலாம். ஒரு மாதிரி இந்த லெட்டர்ஸே ஒரு மாதிரி கிளாசிக்காக இருக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு லெட்டர்ஸ். ஓகேவா? இப்போ இந்த 2 நம்பரும் மல்டிப்ளை பண்ணால் 1 வருமா? ஓகே. எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இன்டூ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவா? ஓகேவா? ஈக்குவல் டு 1. இப்போ எக்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் ஐ ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் வருமா? ஈக்குவல் டு 1. இப்போ எக்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐஒய் ஆல்ஃபா, இது ஐ காமனாக இருக்கா? எக்ஸ் ஆல்ஃபா மைனஸ் ஒய் பீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் 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 ஐ இன்ட்டு ஒய் ஆல்ஃபா ப்ளஸ் பிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இதில் ரியலும் இமேஜினரி ஈக்குவேட் பண்ணணுமா? இதில் என்ன சார் ரியல் மட்டும் தான் இருக்குது, இமேஜினரி இல்லையேன்னு கேட்டால் ப்ளஸ் 0y. எக்ஸ் ஆல்ஃபா மைனஸ் ஒய் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. செகண்ட் ஈக்குவேஷன் அது ஒய் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? இது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆல்ஃபாவும் பீட்டாவும் கண்டுபிடிக்கணுமா? எக்ஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஒய் பீட்டா. ஓகேவா? ஓகே. இப்போ எக்ஸ் என்னது? இப்போ நம்ம எய்மே வந்து லைக் ஆல்ஃபாவும் பீட்டாவும் கண்டுபிடிக்கணுமா? ஓகே. இந்த ஈக்குவேஷன் ஆல்ஃபாவாலையும் இந்த ஈக்குவேஷன் பீட்டாலையும் மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் பீட்டா ஆல்ஃபா மைனஸ் ஒய் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0வா? இங்கே ஒன்று ஒய் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 0வா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்களா? எக்ஸ் பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 0வா? இப்போ நம்மளோட எய்ம் என்னன்னா ஆல்ஃபாவை கண்டுபிடிக்குமா? ஆஹா, இதுலேயே எல்லாமே ஆல்ஃபா பீட்டாவா இருக்கே. என்ன பண்ணலாம்? வந்து இந்த 2 ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுறது? முதல்ல இந்த ஈக்குவேஷனை கரெக்டாக பார்த்துக்கிறேன். எக்ஸ் ஆல்ஃபா மைனஸ் ஒய் பீட்டா ஈக்குவல் டு 1. ஓகே ஓகே. சரி. எக்ஸ் ஆல்ஃபா பீட்டா எக்ஸா? ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே பிரச்சனை போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லைக்
இப்போ வந்து ஆல்ஃபா பீட்டா காமாலாம் எடுத்துக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், புக்கில் இருக்க எடுக்கலாம் லைக் ஆல்ஃபா பீட்டாலாம் குழப்பிடுச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் நினச்சிருந்தேன்னா இந்த வீடியோ கட் பண்ணி கூட போடுவேன்ல, போடுவேனா? ஆனால் நான் ஏன் போடல? பிகாஸ் யூ ஹாவ் டு நோ லைக் ஒரு மேக்ஸ் அப்ரோச் பண்ணும்போது ட்ரையல் அண்ட் எரர் இஸ் த ஒன்லி பாசிபிள் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? தட் இஸ் த ரீசன் ஐ எம் ஆஸ்கிங் டு யூ. யூ ஹாவ் டு ட்ரை த லெவல் பெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லெவல் பெஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடியலனா ஓகே, எல்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் ட்ரையே பண்ணாமல் நான் தோற்றுருவேன்னு நினச்சா அதுதான் தப்பு. ஓகேவா? ஸோ ஓகே, லைக் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லைக் இப்போ வந்து let the universe be x. இப்போ வந்து ரெண்டு ஈக்குவேஷன் வந்திருக்கா. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல என்ன கண்டுபிடிக்கணும்? யூவும் வியூ கண்டுபிடிக்கணுமா? இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன்ல வந்து எது வந்து எது எலிமினேட் பண்ணலாம்? லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டுத்தையும் எக்ஸால ஒய்யால மல்டிப்ளை பண்ணா into x into y, x square y minus y x equal to 0, x y square u equal to ஒரு 100 பேஜ் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா, யூவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா? யூ இஸ் ஈக்குவல் டு, ஒரு நிமிஷம், யூ ஈக்குவல் டு 1 + x² + y². பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பில் எத்தனை கலர் இருக்குன்ட்டு?
இந்த ஆப்ல இத்தனை கலர் இருக்கிறதுனால தான் எனக்கும் ஜாலியா இருக்கு. உங்களை இடத்துக்கு மாத்தி மாத்தி கலரை மாத்தி மாத்தி எழுதுவேன், ஜாலியா இருக்கு. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி இப்போ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இன்ட்டு ஒய் இன்ட்டு எக்ஸ், ஒய் ஸ்கொயர் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பிஏ காமன் எடுத்தா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1, v is equal to x square 1 by x square minus y square. இப்போ வந்து ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். லைக் யூவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், வியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா. யூவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், வியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ யூ வந்து x square plus y square, வியோட வேல்யூ வந்து 1 over x square minus y square. ஓகேவா. இப்போ யாரோ வந்து 1 plus 3i கொடுத்தா இதோட இன்வெர்ஸ் என்னவா இருக்கும்? 1 by 25 plus 9 is equal to 34 plus 25 minus 9 is 16. அவ்வளோதான். ஓகேவா. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 1 வரணுமே. செக் பண்ணிடலாமா? பண்ணி தான் பார்ப்போம். 5 by 34 plus 3i by 34, 5i by 16 plus minus 3 by 16. செக் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. இன்டூ 3 ஆக்சுவலாக லைக் மைனஸ் இப்போ 5 by 34ம் மைனஸ் 3 by 16 1 வரணும். ஓகேவா. 1 வரணும் அப்படின்னா இது ரெண்டு எல்சிஎம் இது. எல்சிஎம்லாம் இது கண்டுபிடிச்சிட்டு டேரெக்டாக கிழிச்சு விட்டுருவோம். இப்போ வந்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 1 வரணும். 1 வரணும்னா இந்த வந்து ஐ இமேஜினரி 0வா மாற்றணும். ஆனால் 0வா மாறலையே. ஓகே, ஸோ சம்திங் ஏதோ ராங் ஆயிடுச்சா? இப்போ வந்து லைக் ஆக்சுவலாக லைக் இது நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக லைக் ஆக்சுவலாக இங்கே வந்து லைக் ஒய் இஸ் ஈக்குவல் டு லைக் இங்கே வந்து எக்ஸு இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது தப்பாக பண்ணிட்டேன் போல. பார்த்தீங்களா, இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா. இது வந்து ஒரு ஹோல் வீடியோ இல்லை. லைக் ஆக்சுவலாக லைக் நான் டக்கு டக்குன்னு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன், இந்த தப்புலாம் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ வந்து இந்த தப்பும் அப்படியே வரும். ரைட்டா. ஓகேவா. இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா லைக் இப்போ வந்து இங்கே எக்ஸால மல்டிப்ளை பண்ணணும்ல, லைக் ஒய் இன்ட்டு எக்ஸால. நீங்கள் ஒய் அப்படியே இருக்கணும்ல. ஓகேவா. அங்கே எக்ஸ் அப்படியே இருக்கணும்ல. ஓகேவா. இது அப்படி இருக்குமா?
ஸோ த கிவன் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஓகேவா, நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சி கரெக்டாக தான். ஆக்சுவலாக இந்த மாதிரி நீங்களே ஒரு ஓன் எக்ஸாம் எடுத்துட்டு கண்டுபிடிச்சி பாருங்க. அப்போ தான் வந்து மேத்தமெட்டிக்ஸ் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். சரியா, மேத்தமெட்டிக்ஸ்ங்கிறதே ஒரு நம்பர்ஸோட விளையாடுறது தான். ஓகேவா, காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒபே த லா ஆஃப் இண்டிசஸ். ஓகேவா, காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து லா ஆஃப் இண்டிசஸ் ஒபே பண்ணுமா பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், லைக் இசட் z power n plus n. எக்ஸைஸ் 2.3 வந்து 2.3 வந்து z1 is equal to -1 1 minus 3i minus 4i z equal to 5. ஷோ தட்னு கொடுத்துருக்காங்க. ஒரு 2 சம் இருக்கு. எல்லா சம்மையும் நம்ம டக்குன்னு போட்டு பாடலாமா? ஓகே, 2.3 z1 is equal to 1 minus 3i, z2 is equal to minus 4i, z3 is equal to 5. Show that z1 plus x is 2.3. Okay, z2 plus z3. Okay, minus 5, sorry, 1 minus 7i plus 5. 6 minus 7i. Okay, 6 minus 7i. So second one, third one, third one. Exercise 2.4 rectangular form. 2.5 modulus. 2.6, 2.7. வந்து இப்போ 2.3ல செகண்ட் சம் போட்டு அதுக்கப்புறம் லைக் செகண்ட் 2 3 போட்டு கான்ஜுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அதுவும் போடலாம். ஒரு ப்ராப்ளமும் இல்லை. எனர்ஜி பேக் ஆயிடுச்சு. த எனர்ஜி இஸ் பேக். ஸோ z1 plus z3 is equal to, ஆக்சுவலா லைக் ஃபர்ஸ்ட் சம் மட்டும் தான் போட்டேன். செகண்ட் சம் வந்து ஹோம் கொடுத்துறேன். ஓகேவா, அதாவது ஃபர்ஸ்ட் z1 z2 plus z1 plus z3. ஓகேவா, லைக் 3 into z1 z2 என்னது 3 into z2. ஓகே, இப்போ செகண்ட் சம் அப்படியே போடலாம். தேர்ட் சம் வந்து ஃபைண்ட் த அடிட்டிவ் அண்ட் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் z1 z1 z3. இப்போ வந்து லைக் அடுத்த சம் நான் போட்டுறேன். எதுக்கு வந்து ஒம்பு, அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க லைக் இதை என்னடா இவன் ஃபுல் புக்கை கவர் பண்ணுறான்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையும் வந்து நீங்கள் செகண்ட் சம் மட்டும் தான் ஹோம்ஒர்க். 1-2 சம் வந்து ஹோம்ஒர்க் தருவோம் ஃப்ரெண்ட்ஸ், யாரும் எனக்கு கேட்க முடியாது. ஓகேவா, ஒரு சம் நீங்கள் ஹோம்ஒர்க் போடணும்னா அப்புறம் வந்து நான் பொறுப்பு இல்லை. நல்லா படித்து நல்லா மார்க் வாங்குங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் சைடில் சம்பாதிச்சுட்டு போகிறேன். z1 plus z2 into z3 is equal to z1 z3 plus z2 z3. ஓகேவா, இப்போ z1 வந்து 3 இருக்கு, z2 வந்து -7 இருக்கு, z3 is equal to 5 plus 4. இப்போ வந்து 3 into 5 plus 4i minus 7i into z3. It's nothing but 15 plus 12i minus 35i minus 12 into 15 plus 18 is equal to 43 minus 23i. Okay, wow. Next.
இப்போ வந்து ஃபைண்ட் த additive and multiplicative inverse of z1 z2 and z3. z1 is equal to 2 plus 5i, z2 equal to minus 3 minus 4i, z3 additive inverse multiplicative inverse கேட்டிருக்காங்க. z1 is equal to z1 plus 0, z2 is equal to 0. additive inverse என்னது? z1 x plus 0 வரும். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ z1 equal to x plus y னா அதோட additive inverse மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஐ இருக்குமா, அவ்வளோதான். -2 -2y. இப்போ அடிட்டிவ் இன்வெர்ஸ்னா மூணுக்கும் சும்மா எல்லாத்தையும் ரெண்டு சைனை மாற்றி விட்ருங்க, அவ்வளோதான். -i -1 ஐயா, இந்த மூணு நம்பர்ஸுக்கும் வந்து அடிட்டிவ் இன்வெர்ஸ் ஓவர். ஓகேவா? இது ஆக்சுவலாக நான் வந்து இந்த இது அனுப்புகிறேன். ஆக்சுவலாக லைக் இப்போ வந்து z1 is equal to 2 plus 5i, ஒன்றாம் சம்மு, ரெண்டாம் சம்மு, மூணாம் சம்மு. இப்போ வந்து u is equal to x by x square plus y square, y square minus 5x square plus y square. ஓகேவா? z1 inverse equal to 2 by 2 square plus y square 29 minus 5 by 29, அவ்வளவுதான். into 5 minus 3 9 plus 16 9 plus 16 25 தானே, minus of 4 into 25 minus 3 by 25 minus 4 by 25 1 by minus 1 of 1 by 1 square. यार यार next, conjugate of complex numbers. Conjugate of complex numbers. Complex numbers. Conjugate of complex numbers என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கான்ஜுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னா ஒன்றும் இல்லை, அந்த இமேஜினரி நம்பரை வந்து இன்வெர்ட் பண்ணால் அதுக்கு தான் கான்ஜுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ். ஓகே ஓகே, not a problem. Conjugate of complex x plus y is defined as x minus iy. ஓகேவா? ஓகே, இந்த கான்ஜுகேட்டுக்கு வந்து ஏன் சார் கான்ஜுகேட் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, லைக் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? x plus y square ஆகுமா? அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ஸ்க்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து லைக் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, லைக் இப்போ வந்து நியூ கான்செப்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் கான்ஜுகேட்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் பிளஸ் ஐஒயோட காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் வந்து எக்ஸ் மைனஸ் ஐஒயா. ஓகே, எக்ஸ் மைனஸ் ஐஒயா வச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் எக்ஸ் பிளஸ் ஐஒய்ன்னு இருக்கு வச்சுக்கோங்களேன், அதோட காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் என்னன்னா எக்ஸ் மைனஸ் ஐஒய். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 2 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2, 3 2, -3, அவ்வளோதான். இதுதான் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். காம்ப்ளெக்ஸ் ஒரு நம்பரையும் ஒரு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குமா? கிடைக்கும். எக்ஸ் பிளஸ் ஐஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஐஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப்
கான்ஜுகேட்ஸை படிக்க போகிறோம். ஓகேவா? ஓகே ஓகே. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ஸ்னா வந்து ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் பார்த்துடலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ஸ் சும்மா சிசின்னு போட்டுறேன், பிரச்சனை இல்லை. z1 plus z2 the whole bar is equal to z1 bar plus z2 bar. இந்த ஃபார்முலாஸ்லாம் ஒரு ஒரு மீனிங் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். லைக் சும்மா வந்தமா z1 plus z2 the whole bar is equal to z bar plus அப்படின்னு படிக்காம இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேவா? இதுக்கு என்ன மீனிங்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ z1 அப்படின்னா x plus iy, z2னா x2 plus i2, டோட்டலாக ஆட் பண்ணால் c1 c,id. ஓகேவா? இப்போ இதுக்கு கான்ஜுகேட் எடுத்தா என்ன வரும்? அது எப்படி ரெண்டும் ஈக்குவல் ஆகும்? ஜாமெட்ரிக்கலா இதை நாம எப்படி ப்ரூவ் பண்றது, எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? ஓகே, இப்போ வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் ஐ இங்க ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் பிளஸ் ஐ ஒய், இது ஒய் பிளஸ் ஒய் ஐ இங்க ஒன்று. ஓகேவா? ரெண்டு ஆட் பண்ணா இங்க ஒன்று வருமா? இப்போ இதுக்கு வந்து கான்ஜுகேட் எடுத்தா அங்க ஒரு கான்ஜுகேட் வரும், அங்க ஒரு கான்ஜுகேட் வரும். இஸ் ஈக்குவல் டு அந்த ஒரு கான்ஜுகேட்டா? மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் மூலமா அதை ப்ரூவ் பண்ணலாம். ஜாமெட்ரிக்கலா ப்ரூவ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, லைக் ரொம்ப ஈஸியானது தானே. ஓகே, இப்போ வந்து ரியல் ஆஃப் இசட் அண்ட் இமேஜினரி ஆஃப் இசட், இதுதான் ரொம்ப முக்கியம். ரியல் ஆஃப் இசட் வந்து இஸ் ஈக்குவல் டு லைக் இசட் பிளஸ் இட் பார் பை 2. இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா லைக் இப்போ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறத விட எப்படி வந்து இதை கொண்டு வருதுன்னு பாருங்க. ஓகேவா? தான் ரொம்ப 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 முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ z is equal to x plus i வச்சுக்கோங்க, z bar is equal to x minus i வச்சுக்கோங்க. இப்போ இதில் ரியல் வேல்யூ வேணா என்ன பண்ணும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணுமா? ஏன்னா இதுன்னு கழிஞ்சு போயிடும். The real value of z equal to z plus z bar by 2. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா என்ன ஆகும்? ஓகே, 2i ஆயிருமா? equal to z minus z bar by 2i. ஓகேவா? The imaginary value of the complex number is z minus z bar by 2i. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ z of z bar and z the whole bar. இப்போ இந்த இதுல ஈக்குவேஷன் 8 9 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்போ வந்து ரியலா இருக்கும்? அதில் காம்ப்ளெக்ஸோட காம்பனண்ட்டே இல்லைன்னா ரியலாக இருக்கும். 5 + 0i, 6 + 0i, 7 + 0i, 8 + 0i, அது கான்ஜுகேட் எடுத்தா சேமாக தான் இருக்கும். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் அதோட கான்ஜுகேட்டும் சேமாக இருந்தால் அது ரியல் தான் அர்த்தம். ஏன்னா அதுக்கு யூஸே இல்லையே. இல்லாத ஒரு வேல்யூக்கு கான்ஜுகேட் எடுத்தால் அது இல்லாமல் தான் போகும். ஓகேவா? ஸோ z is equal to z bar. ஸோ இப்போ z is purely imaginary அப்படின்னா என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் 2i and z bar is equal to minus 2i. இது வந்து பியூர்லி இமேஜினரி. இப்போ இது ரெண்டுத்துக்கும் வந்து ஆட் பண்ணா என்ன ஆகும்? 0 ஆகுமா? ஓகே, ரெண்டுத்துக்கும் 0 ஆகும்னா என்ன அர்த்தம்? z plus z bar is equal to 0. So z is equal to minus z bar. இப்போ வந்து இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் கண்டிஷன் என்ன? z is equal to x plus iy. Real, so no imaginary.
கான்ஜுகேட் எடுத்தா அது இதாக வரும். ஸோ z minus z bar is equal to 0. ஸோ இதுதான் வந்து ஒரு நம்பரும் அதோட கான்ஜுகேட்டும் சேமா இருந்தா அது ரியல். இப்போ ஒரு இமேஜினியா இருந்தா bar is equal to minus z bar, which is equal to z equal to minus z which is equal to z plus z bar is equal to 0. ஓகேவா? ஒரு நம்பரும் அதோட கான்ஜுகேட்டும் ஆட் பண்ணி 0 வந்தா அது வந்து இமேஜினரி, சப்ட்ராக்ட் பண்ணா 0 வந்தா ரியல். வெரி 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 சிம்பிள் கான்செப்ட். 10th கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு நம்பரை வந்து லைக் டபுள் வாட்டி கான்ஜுகேட் பண்ணா அந்த சேம் நம்பர் தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் ரியல் லைஃப்ல நடக்கும். எப்படின்னா, இப்ப ஒரு கதவை வந்து சாரி ஒரு கதவுன்னு சொல்ல போதில்ல, வேற ஏதாவது எக்ஸாம்பிள் தரலாம். ஸோ இப்ப வந்து லைக் என்னமோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வந்தேன். y வந்து 1 z bar into z bar is equal to z bar ஆகுதுன்ட்டு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக ஞாபகம் வர மாட்டேங்குது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஒரு நல்ல எக்ஸாம்பிள் யோசிச்சு வச்சிருந்தேன் முன்னாடி, ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. சரி இருந்தாலும் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, z bar the whole bar is equal to z. ஓகேவா? இது ஒரு ப்ரூஃப் ஒன்று கொடுத்துருக்கான், அதை நீங்களே படிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து லைக் ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்று கொடுத்துருக்கான், நான் சொன்னதான் அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸாம்பிள் 2.3 ஒன்று கொடுத்துருக்கான், 2.4 கொடுத்துருக்கான், 2.5 கொடுத்துருக்கான், அதெல்லாம் நான் 2.6 எடுத்துருக்கான். ஓகே, 2.7 எடுத்துருக்கான், 2.8 எடுத்துருக்கான். ஸோ வந்து 2.4ல வந்து ஒரு 7 சம் கொடுத்துருக்கான். ஓகேவா? இப்போ வந்து எக்ஸாம்பிள் 2.3 எக்ஸாம்பிள் 2.4 இப்போ நான் போட போறேன். ஓகேவா? எக்ஸாம்பிள் 2.3 example 2.3 example 2.3 write 3 plus 4i by 5 minus 2li the form of x plus i and find its real and imaginary parts. just to the rationalize பண்ணுங்க. ஓகேவா? போதும். so இப்போ வந்து 3 plus 4i into 5 into 12i by 25 plus 144 is also equal to 15 plus 20i plus 36i plus minus 36. Okay, by 169. Nothing but minus 21 by 161. 56i by the real part is imagine பட்டா போறோம். minus 40 கொடுத்தா ஆமா minus 40 தான். 2 minus 40. So in small election example 2.4 simplify into rectangular form. Example 2.4 வந்து 1 plus I the 1 plus I by 1 minus I the whole power minus 1 minus I by 1 plus I the whole power into rectangular form. Rectangular form. ஓகேவா? வந்து a cube minus b cube இருக்குல்ல, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். a cube minus b cube is equal to a minus b into a square minus ab plus b. ஓகே ஓகே ஆனா இதுல நம்மளால நோ யூஸ்ல because இது வந்து காம்ப்ளிகேட்டட் தான். we must make the calculations very simple.
ஓகேவா? 1 plus I by 1 minus I equal to கான்ஜுகேட் எடுத்தோம்னா a square plus b square minus 2ab by a square plus b square minus I. இது மைனஸ் ஐயா இருந்துச்சுன்னா அதோட இன்வர்ஸ் minus of minus I, which is equal to a square minus b square plus 2 I is inverse. Nothing but equal to 5. Here it is coming out to be minus. So minus of minus I equal to today we are going to talk about example 2.5, which is nothing but z plus 3 by z minus 5I plus 1 plus equal to 1 plus 4I. Find the complex number z in the rectangular form. Okay, z1 is equal to z2 rectangular form. Okay, show that. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஆக்சுவலாக லைக் லென்த்தாக போயிட்டே இருக்கு, பட் நான் நடத்திட்டே தான் இருப்பேன். ஓகேவா? லாங் மேரத்தான் ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ மேரத்தானில் கூட ஓடுறாங்க. அதே மாதிரி நானும் இப்போ மேக்ஸ் மேரத்தான் ஓடிட்டுருக்கேன். z plus 3 is equal by z minus 5I equal to 1 plus 4I by 2. 2z plus 6 equal to 1 plus 4I into z minus 5I. 2z plus 6 equal to z plus 4zi minus 5I plus 20. Z equal to minus 5I plus 14. 14 I ನ ಕಾಮನ್ ಇದ್ರೆ I mean like I ಕಾಮನ್ எடுத்தா minus x by I plus. இப்போ வந்து I z கண்டுபிடிக்கணுமா? இப்போ வந்து ஓகேவா? இப்போ வந்து லைக் ஆக்சுவலாக லைக் ஐம் லிட்டில் டயர்ட் ஆக்சுவலி. இதனால பரவாயில்ல நடத்துகிறேன். இப்போ ஸ்கொயர் ரூட்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ இதில் வந்து லைக் என்னன்னா லைக் இப்போ வந்து ஒரே கான்செப்ட் நடத்திக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு லைட்டாக போர் அடிக்குது. ஸோ வந்து இப்போ நான் எதிர்க்கும் நடத்தியிருக்கேன் அப்படின்னா லைக் 2.4க்கு முன்னாடி லைக் எக்ஸாம்பிள் 2.7 எக்ஸாம்பிள் 2.5 தான் இப்போ நான் கொடுக்குது. நான் 2.5 சரியாக போடல. ஓகேவா? இதை வந்து நான் ஆக்சுவலாக ஒரு நோட் பேடில் எழுதி வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்போ தான் வந்து எனக்கு தெரியும் நான் இது வரைக்கும் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு. ஓகேவா? வருஷம் காணும் ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு சின்ன டாபிக் பண்ணி போட்டுடலாம். ஓகேவா? ஓகேவா? ஒரே நிமிஷம். டிவியா பர்ஸு பர்ஸ் எங்கே போச்சு? ஏற்று
எக்ஸாம்பிள் 2.5 முடிச்சுட்டு திரும்பி ஸ்கொயர் ரூட்டை போச்சுட்டு அப்புறம் வந்து டிமார்வியஸ் தியரம் முடிச்சுட்டு லைக் ஒரு கலவையா போடுறேன். ஆக்சுவலா லைக் ஒரே மாதிரி சமம் போட்டுருந்தா எனக்கே ஒரு மாதிரி லைக் தலையெல்லாம் வலிக்குது. I could not able to concentrate on this problem more because of the repeated problem which I am getting. So what I am going to do is just I am going to invert those things and I am going to just put in the mixture like concept as well. ஏன்னா பிகாஸ் என் வீடியோ பார்த்தா நீங்கள் படிக்க போறீங்களா? கண்டிப்பாக இல்லை. சரியா? கண்டிப்பாக வந்து உங்கள் ஸ்கூலில் வந்து இதை நடத்தியிருப்பாங்க. சரியா? சும்மா என் வீடியோ எது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியல அப்படின்னா அதான் பார்க்குறீங்க. 2.5 வரைக்கும் நான் நடத்திட்டேன். இப்போ வந்து ஸ்கொயர் ரூட்ஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், a very 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 important topic. Square roots of complex numbers. ஓகேவா? ஓகேவா? Square roots of complex numbers படிக்க போறோம். Square roots of complex numbers. Square roots of ஆக்சுவலாக நான் 12th படிக்கும்போது வேற மெத்தட் இருந்துச்சு. ஆக்சுவலா லைக் இப்போ வந்து ஒரு மாற்றிட்டானுங்களா? ஏன் நான் படிக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலா மாதிரி இல்லை. நான் படித்த மாதிரி நான் ஒரு 10 years பிஃபோர் 12th படித்தேன். சாரி 5 years பிஃபோர் 12th படித்தேன். அப்போ வந்து எப்படி இருந்துச்சுன்னா லைக் we would be able to finding the square roots by just equating them and then just expanding and then equating those forms, right? இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? லைக் ஒரு சிலபஸ் மாறினதுனால இந்த சிலபஸ் பொறுத்த வரைக்கும் வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து என்னன்னா ஒரு உங்களுக்கு நான் 2 மெத்தடும் நடத்தினேன். ஆக்சுவலாக லைக் 2 மெத்தடும் ஒரு ஈஸி தான். ஆக்சுவலாக ஃபார்முலா இஸ் ஆல்வேஸ் அ சிமுலேஷன், ரைட்? இப்போ வந்து லைக் என்ன சொல்றது, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாரோ என்கிட்ட ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 கேட்குறாங்க. ரொம்ப கிரேசி இல்லை ரூட் ஆஃப் 5 கேட்டா. ஐங்கிறதே ரூட் ஆஃப் -1 அதுக்கு ரூட் கேட்டா என்ன சொல்றது? ரொம்ப வியர்ட் இல்லை? வெரி 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 வியர்ட். பட் தட்ஸ் ஆன்சர். I பவர் ஐக்கு ஆன்சர் இருக்கு. many interesting concepts are there. ஓகேவா? இப்போ வந்து ஸ்கொயர் ரூட்ஸ் கண்டுபிடிக்க போறோமா? ஓகே, x + iy க்கு ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிக்க போறோம். அதே சிமுலேஷன் தான். ஈக்குவல் டு a + ib தான் ஈக்குவேட் பண்ணி சொல்லிக்கிறாங்களா? இது ஈக்குவல் டு a + ib தான் ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ வந்து ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணி விட்டுனா x + iy is equal to a + ib the whole square, which is equal to x + iy is equal to a square minus b square plus 2 into b into i. Comparing the real and imaginary, x equal to a square minus b square, y is equal to 2ab. Okay, today we have to find the value of a and b. To find the value of a and b, நம்ம என்ன பண்ண போறோம்? என்ன பண்ணலாம்? You just eliminate a or b. In order to eliminate a or b, we have to be thinking logically, right? என்ன பண்ணலாம்? So இப்போ வந்து ஒரே விஷயம் ஃப்ரெண்ட், லைக் a + b ab த ஸ்கொயர் ரூட் ஆஃப் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து கரெக்டாக தானே போட்டிருக்கேன். ஆக்சுவலாக புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a + ib வந்து x + i கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் என்ன எடுத்திருக்கேன்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x + iy is equal to a + எடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது என்னடா இவன் திருப்பித்தனமாக எழுதிட்டு இருக்கான் அப்படின்னு தோணும். ஓகேவா? நான் கரெக்டாக தான் எழுதிட்டு இருக்கேன். பட் ஐ ஜஸ்ட் சேஞ்ச் த வேரியபிள் நேம்ஸ், பட் த கான்செப்ட் ரிமைன்ஸ் த சேம், ரைட்?
The concept remains the same, only the variable differs. ஸோ இப்போ வந்து புக்கில் என்ன கொடுத்துருக்கானுங்கன்னா, let the square root of a plus ib, let the square root of a plus ib the x plus y. Formal mathematical writing. Squaring both the side a plus ib is equal to x plus I with the whole x plus I by the I with the whole square, which is nothing but x square minus y square plus 2xiy. Okay va? Equating both real and imaginary. Equating both real and imaginary, r and I. A is equal to x square minus I square. B is equal to 2xy. Now we have to find the value of x and y. So what we have to do? We have to eliminate y in one of the equation and x in one of the equation. So what we are going to do? What kind of manipulation we can do in this? So one of the manipulation enna, what they have done, they have used a very logical and simple statement of a single logical identity. But நான் வந்து புக்ல கொடுத்திருக்க மெத்தடை யூஸ் பண்ண போறது இல்ல. Yeah. Why? But I'm going to try it. I am going to try to my level best of how can I find the value of x with the help of a and b. Okay. ஓகேவா? ஓகே. இப்போ வந்து எப்படி சார் வந்து நான் வந்து a ஓட வேல்யூ கண்டுபிடிப்பேன், சாரி x ஓட வேல்யூ கண்டுபிடிப்பேன். ட்ரை பண்ண போறேன். a is equal to x square minus y square, b is equal to 2xy. லாஜிக்கலா நான் வந்து எப்படி வந்து x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம்னா by eliminating y. How can I eliminate y from this? Okay. இப்போ x square y square 2xy இருக்குல்ல, இப்போ a plus b the whole square, a minus b the whole square, a square plus b square plus 2ab, a square minus b square minus 2ab. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா a square equal to a plus b the whole square plus a minus b the whole square. A equal to root. இப்போ a plus b இருக்கு, a minus b இருக்கு. ஓகேவா? So the answer is solved, right? Yes. So a equal to, what is a? A is equal to கேட்டிருக்காங்க. பட் நம்மளோட எய்ம் என்னது? எக்ஸோட கண்டுபிடிக்கிறது தான். a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்ல இங்க வரும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இங்க மைனஸ் வருமா? ஸோ 4ab, a plus b the whole square plus a minus b the whole square is equal to 4ab. Okay. So with the equations here, can we able to find the value of x? Okay. So வந்து இப்போ x square plus y square the whole square is equal to x square minus y square the whole square plus 4 into x square y square. ஓகேவா? இப்போ இது வந்து ஒரு ஆக்சுவலா மேனிபுலேஷன் மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா ஓகேவா? இப்போ
ஏவோட வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் வச்சுக்கீங்க. பியோட வேல்யூ ஆக்சுவலாக இந்த மாதிரி நடந்தால் உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ட்ரையல் அண்ட் எரர் பண்ணுறது பிரச்சனை இல்லை. இப்போ என்ன நம்ம எக்ஸும் ஒய் கண்டுபிடிக்கணுமா? ஒரு என்ன பண்ணிக்கிறானுங்கன்னா அப்படின்னா லைக் வந்து எக்ஸ் ஸ்கொயர் த ஒய் ஸ்கொயர் த ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 + 4 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஓகே. வந்து லைக் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் x square minus y square is equal to ஏவா? ஆமா ஓகே. equal to a square plus equal to b square b square. x plus y. ஒரு நிமிஷம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த ஸ்கொயர் ரூட்ஸ் கான்செப்ட் ரொம்ப குழப்பம். இதுதான் வந்து படிச்சுட்டு வந்து நடத்தணும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்களா? லைக் ரியலி சாரி. I know this actually, but I am confused. I am really confused. It is failing. So friends, இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். லைக் மேலே நல்லா டயர்டாக இருக்குது. ஸோ ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய்.